அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு இறை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் ஹேமந்த ருது மார்கழி மாதம் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 14 வரை இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். மார்கழி மாதத்தில் குரு மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். வக்ரகதியில் தொடர்ந்து இருக்கின்றார். சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன் மற்றும் புதன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. விருச்சிக ராசியிலே சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் மார்கழி 5 டிசம்பர் 20 தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு மார்கழி 14 டிசம்பர் 29 அளவிலே பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய கடைசியிலே மார்கழி மாதத்தினுடைய 28 ஜனவரி 13 அன்றைய நாளிலே தனுசுக்கு வந்தவர் மகரத்திற்கு பிரவேசம் ஆகின்றார். இது இந்த மாதத்தினுடைய கிரகநிலை மற்றும் கிரகங்களுடைய பயிற்சிகள். இதையெல்லாம் வைத்து கணித்து இந்த மாத பலன்களை பார்ப்போம். அடுத்து இந்த மாதத்திற்கான விசேஷ நாட்கள். மார்கழி மாதம். மார்கழி மாதம் என்று சொன்னாலே அதிகாலை நேரத்திலே ஆலயத்திலே நடக்கக்கூடிய பூஜை. இதற்கு தனுர் மாத பூஜை, தனுர் பூஜை என்பதாக பெயர். அனுதினமும் சிவாலயத்திலும் பெருமாள் கோவிலிலும் அதிகாலை நேரங்களிலே மிக விசேஷமான வழிபாடுகள் நடக்கும். இதில் இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் அந்த அபிஷேக ஆராதனைகள் நடக்க விசேஷமாக அந்த பூஜைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஏற்பாடு செய்ய பக்த கோடிகள் முன்வந்து தங்களுடைய பெயரை கொடுத்து தாங்களும் அந்த நேரத்திலே குடும்பத்தோடு வந்திருந்து சங்கல்பம் செய்து சுவாமிக்கு விசேஷமாக திருமஞ்சனம், பிறகு அலங்காரம், நைவேத்தியம் எல்லாவற்றையும் செய்வார்கள். அந்த நேரத்திலே சங்கல்பம் செய்து அபிஷேகம் தொடங்குவது, பிறகு அர்ச்சனை செய்து கொள்வது என்பது மிகுந்த விசேஷமான பலன்களை தரவல்லது. இதை உபயம் என்போம். அதற்கு உபயதாரர்கள் என்பதாக வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாள் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யும்போது இன்னும் நிறைய பேர் சேர்ந்து வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். கடவுளுக்கு செய்யும்போது எப்போதும் தனித்து ஒருவரோ ஒரு குடும்பமோ செய்வதை விட நிறைய பேர் நிறைய குடும்பங்கள் சேர்ந்து செய்கிறது ரொம்ப விசேஷம், மகத்தானது, மகத்துவமானது. அதனால ஒவ்வொருவரும் தாங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திலே இந்த தனுர் பூஜை, தனுர் மாத பூஜை நடப்பதற்கு உபயம் செய்யணும், போய் கலந்து கொள்ளணும். எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரும் சேர்ந்திருந்து அதை நடத்தணும். இது ஒரு வேண்டுகோள். இரண்டாவது, இது போல உபயதாரர் என்று இருப்பார்கள். இந்த நாளிலே இந்த குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை கைங்கரியம் செய்திருக்கிறார்கள். அவங்க வரும் வரைக்கும் அந்த பூஜை காத்திருக்க கூடாது. இது சில இடங்களில் நடக்கிறது, தவிர்க்க முடியாத சூழலில் இதை தவிர்க்கணும். இன்றைக்கு நான் இந்த பூஜைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன், அதற்கான கைங்கரியம் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் பூஜை என்று சொன்னால் அந்த நேரத்தில் தொடங்கிடணும். நான் அந்த நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக எல்லோரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டா, ஏன்னா நாம தான் போய் கடவுளுக்காக மணிக்கணக்கு, நாள் கணக்கு, கால கணக்கில் காத்திருக்கலாம். அந்த சுவாமிக்கு நடக்கக்கூடிய பூஜை நமக்காக காத்திருந்து நேரம் தாமதமாக நடக்கக்கூடாது. இந்த ஒரு வேண்டுகோளையும் இந்த இடத்துல நிறைய பேருக்கு மனசில் இருக்கு. அவங்க சார்பாக அடியேன் வைக்கிறேன். இது மார்கழி மாதத்தில் நடக்கிற விசேஷத்தில் பிரதானமானது. மார்கழி மாதம் முழுக்க அனுதினமும் இது நடக்கும். அடுத்ததாக மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் வரும், பௌர்ணமியோடு சேர்ந்து வரும். பௌர்ணமிக்கும் எதுவும் ஒட்டி இருக்கும், முன்ன பின்ன வரும். இதுதான் அந்த ஆருத்ரா தரிசனம்னு சொல்லக்கூடியது. இதற்காக முன்னதாகவே கொடியேற்றி உற்சவங்கள் தொடங்கிடும். ஒவ்வொரு நாளும் ஒரு வைபவமானது நடந்து கொண்டிருக்கும். இந்த ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷம். எல்லா சிவாலயத்திலையும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும். இது மார்கழி மாதத்தில் நடக்கிறது. அப்புறம் இந்த மார்கழி மாதம் சொன்னாலே பௌர்ணமியை ஒட்டி ஆருத்ரா தரிசனம் வரும், அமாவாசையை ஒட்டி அனுமத் ஜெயந்தி வரும். அனுமத் ஜெயந்தி ஆஞ்சநேய சுவாமியுடைய ஜெயந்தி. இது மூல நட்சத்திரம் அன்றைக்கு வரும். இந்த மூல நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வரும்.
சேர்ந்து வரும். சில சமயத்தில முன்ன பின்ன வரும். இப்படி வரக்கூடிய அனுமன் ஜெயந்தின்னு சொல்றது இந்த மார்கழி மாதத்தில ரொம்ப விசேஷமான ஒரு வைபவமாக இருக்கிறது. அதற்கடுத்து இந்த மார்கழி மாதத்தில அனுதினமும் காலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜை நடக்கும் இல்லையா? குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட விசேஷம் அப்படின்றது இருக்கும். மார்கழி மாத பிறப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் ரொம்ப விசேஷமானது. மார்கழி மாதத்தினுடைய கடைசி தினம் வந்து போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி வரும். பொங்கல் பண்டிகையினுடைய அந்த ஒரு அம்சமானது போகியில தொடங்கும். அது மார்கழி மாதத்தினுடைய கடைசியில வரும். 27வது நாள் அப்படின்னு சொல்றது கூடாரை வள்ளின்னு சொல்லி. அனுதினமும் ஆண்டாள் தாயாரை விசேஷமா நம்ம வந்து வழிபடுவோம் இல்லையா? திருப்பாவை, பாசுரங்கள்லாம் பாடி, அதை அருளிய அந்த விசேஷம் 27ஆம் நாள் அன்றைக்கு கூடாரை வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியதாக வரும். இது ரொம்ப விசேஷமாக பெருமாள் கோயில்கள்ல வந்து விமர்சையாக நடத்தப்படும். இதெல்லாம் மார்கழி மாதத்தினுடைய விசேஷங்கள். இது இல்லாம இந்த மார்கழி மாதம் சொல்லும்போது, இது வந்து தனுர் ராசியில சூரியன் வந்து சஞ்சரிக்கின்ற மாதமாக இருக்கும். அதனால இந்த மாதம் அந்த சூரியோதயத்திற்குள்ளாக ஒவ்வொருவரும் எழுந்து ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். தங்களுடைய வீட்டு வாசல்ல அனுதினமும் வந்து வாசல் தெளித்து கோலம் போடக்கூடிய ஒரு வைபவம் சொல்லப்பட்டிருக்கும். இத வந்து இந்த காலத்துல வந்து நெறைய பேர் தங்களும் வந்து வேலைக்கு போறதுனால, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு இந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நேரம் இருக்காதுன்னு சொல்லி, இரவு நேரத்தில போடுறதாக ஏற்பாடு செஞ்சு அத கடைபிடிக்கிறாங்க. அது வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்படல. காலை நேரத்தில அந்த கோலம் வந்து இடணும்னு சொல்லியிருக்கு. அது வாய்ப்பு வசதி இருக்கக்கூடியவர்கள் பெரிய கோலம், அதில நல்ல வந்து வண்ணங்கள்லாம் தூவி, அதில அந்த பூசணி பூவெல்லாம் வைத்து அலங்காரம் செய்து அந்த கோலத்த போடலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கோலம். அப்படி நேரம் இல்ல, வாய்ப்பு வசதி குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு சில இடங்கள்ல பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு காரணங்களுக்காக தனித்து அந்த நேரத்தில போய் கோலம் போட்டா, அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லி நைட்ல போடுவாங்க. அப்படி நினைக்கிறவங்க காலையில சின்ன கோலம் போட்டா கூட பரவால்ல. காலையில போடுறது சிறப்பு அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் மார்கழி மாதத்தினுடைய விசேஷமானது. மிக முக்கியமான ஒரு விசேஷம் இந்த மார்கழியில வைகுண்ட ஏகாதசி. முக்கோடி ஏகாதசி அப்படின்றது பேரு. இந்த வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடியது வந்து ராப்பத்து, பகல் 10ன்னு சொல்லக்கூடிய உற்சவமா இருக்கும். 20, 21 நாட்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷமான கோலாகலமான திருவிழா, பண்டிகையாக இது இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில வரும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. ஒரு மகத்துவம் உண்டு. அதில மார்கழியில வரக்கூடிய இந்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது வைகுண்ட ஏகாதசி. இதில வந்து ஒன்று ஏகாதசின்னு சொன்னா உபவாசம் தான். உண்ணா நோன்பு. சாப்பிடாம இருப்போம். இந்த வைகுண்ட ஏகாதசியில வந்து நித்திரையையும் தவிர்ப்போம். இரவுல உறங்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய, கண் விழித்து இருக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழியில. அப்புறம் பிள்ளையார் நோன்புன்னு ஒண்ணு வரும். இந்த மார்கழி மாதத்தில நகரத்தார் பிள்ளையார் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இதுவும் முன்னதாகவே விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த விரதத்தை நோக்கி வந்து விரதத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய அம்சமா இருக்கும். நகரத்தார் பிள்ளையார் நோன்புன்னு சொல்லக்கூடிய ஒன்று வருகிறது. இதெல்லாம் மார்கழி மாதத்தில வரக்கூடிய ஸ்பெஷல் விசேஷமான மகத்துவமான நாட்கள். எல்லா மாதத்திலும் வரக்கூடிய கிருத்திகை, சங்கடகர சதுர்த்தி போன்ற விஷயங்கள்லாம் சஷ்டி, அஷ்டமி போன்ற விஷயங்கள், பிரதோஷம் இதெல்லாம் இந்த மாதத்தில இருக்கிறது. அதனால யாரெல்லாம் எந்த ஒரு விரத நாள, விசேஷ நாள அனுஷ்டிக்க முடியுமோ, அவங்கெல்லாம் அத அனுஷ்டிச்சு இந்த மார்கழி மாதத்தில மகத்தான நல்ல பலன்கள பெறுவோம். மார்கழி மாதத்தினுடைய பொது பலன்கள். இந்த மார்கழி மாதம் பொது பலன்கள். பொதுவாக என்ன பலன்கள்லாம் இருக்கு? நல்ல பலன்கள் இருக்கிறதா? கெடு பலன்கள் ஏதாவது இருக்கிறதா? இதையெல்லாம் நம்ம இப்போ கணித்து சொல்லப்போறோம். இதற்கு முன்னராக கடந்த கார்த்திகையில நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? பொது பலன்கள்ல அப்படின்னு சொன்னா, மழை மிக அதிகமாக இருக்கும். அதனால பாதிப்புகள் இருக்கும். அப்படின்ற மாரி நம்ம பார்த்தோம். அதற்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, ஜலராசி அதிகமான கிரகங்களால இப்போ தொடர்பு பெற்று இருக்கிறது. கார்த்திகை மாதத்தில இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அந்த காலபுருஷ தத்துவத்தில நெருப்பு, நிலம், காற்று, ஜலம்னு சொல்லக்கூடிய 4 புருஷார்த்தங்கள் ராசிகள் இருக்கிறது. அதுல குரு வந்து அப்போ கடகத்துல இருந்தார். உச்சமா இருந்தார். அது ஒரு ஜலராசி. விருச்சிகத்தில் தான் சூரியனும், சூரியன் ஒட்டி இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், அப்புறம் செவ்வாய். இந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. மீனத்தில சனி நிலையாக இருந்துட்டு இருக்கார்.
அப்போது ஜலராசியில் கிரகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால, அதில் இது போல் பகை கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால, பலமான கிரகங்கள் இருக்கிறதுனால, மிக அதிகமான ஜலத்தினால பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதையும் சேர்த்துட்டு அந்த ராசி யாருதுன்னு பார்க்கும்போது செவ்வாயுடையது. செவ்வாய்க்கான திசை என்னன்னு சொன்னால் தெற்கு திசையாக இருக்கிறது. அப்போது நம்ம இங்கேருந்து அந்த பலனை சொல்கிறோன்னா தெற்கில், தமிழகத்தின் தெற்கில் நிறைய விவசாய நிலங்கள், விளை நிலங்கள் அந்த வெள்ளத்தில் மூழ்கி அந்த விவசாயம் பாதிக்கப்பட்டது. அது பல்லாயிரக்கணக்கான அளவு நிலங்கள், ஏக்கர்கள் அதில் பாதிக்கப்பட்டதுன்ற ஒரு விஷயம் இருந்தது. அதெல்லாம் சரியாகி அவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். அதேபோல் நமக்கு தெற்கில் இருக்கக்கூடிய இலங்கை, அதில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது இந்த மாதத்தில். எதனால் இதை சொல்கிறோன்னு சொன்னால், இதையெல்லாம் பார்த்து எதிர்வரும் காலங்களில் நம்ம எந்த காலத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், எப்போ எதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதுக்காக இந்த தகவல் உபயோகரமாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், அதாவது இது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் மிக விசேஷமாக அரசாங்கம் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நிறைய விஷயங்களை பேசும். அந்த கல்வி சம்பந்தமாக பள்ளியில், கல்லூரியில், பொதுவாக உயர்கல்வி சம்பந்தமாக, மருத்துவ கல்வி சம்பந்தமாக நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றது, மிக உறுதியாக இந்த விஷயங்களெல்லாம் செய்யணும்னு சொல்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசும். பேச்சுவார்த்தை நடக்கும். அப்புறம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் சாதக பாதகங்களான விருப்பங்கள் எல்லாம் கோரப்படும். அப்புறம் அது முடிவாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. கல்வி சம்பந்தமான சீர்திருத்தங்கள், புதுமைகள், விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். மாநில, மத்திய அரசாங்கங்களில் இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கிறது. 2வது ஆன்மீகம் சார்ந்த விஷயம். கோவில்கள், அந்த கோவில்களை நடத்தக்கூடிய விஷயங்கள், கோவில்கள் பராமரிக்கிறது, கோவில்களில் பூஜைகள் நடக்கிறது, விழாக்கள், பண்டிகைகள்லாம் கொண்டாடப்படக்கூடியது, இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசப்படும். இது சம்பந்தமாக நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரணும், பிரச்சனையான விஷயங்கள்லாம் நீக்கணும், சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். இந்த விஷயம் மிகப்பெரிய அளவிற்கு பேசப்படும். அதுபோல் இந்த கும்பாபிஷேகங்கள்லாம் செய்கிறது, பழைய கோவில்களெல்லாம் புனரமைக்கிறது, அந்த கோவிலினுடைய விதிகளை கடைபிடிக்கிறது, அந்த கோவிலுக்கான பூஜைகள் நடக்கிறது, கோவிலினுடைய சொத்துகள், இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய பேசப்படும், மாற்றங்கள் கொண்டு வரப்படும், சர்ச்சைகள்லாம் நடக்கும், அப்புறம் அதில் நல்ல விஷயங்கள் கொண்டு வரப்படும். அதற்கு அடுத்ததாக இதே கோவில் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளாகி பெரிய பிரச்சனைகளாக ஆகி அதற்கு ஒரு முடிவை நோக்கி போகக்கூடிய ஒரு அம்சமானது கொண்டு வரப்படும். இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கிறது. இதை தாண்டி இந்த மார்கழி மாதத்தில் அடுத்த ஆண்டு 2026 மார்கழி மாதத்தில் வந்துடும். அந்த 26ஆம் வருஷம் வரக்கூடிய அந்த தேர்தல் எலெக்ஷனை நோக்கி நிறைய விஷயங்கள் முடிவுகள் எடுக்கப்படும். அதாவது நிறைய கட்சிகள்லாம் கொள்கைகளை பற்றி என்னென்ன முடிவுகள் வச்சுருந்து, அப்புறம் அது அறிக்கையில் எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விஷயங்கள்லாம் இப்போது தீர்மானம் பண்ணுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க, முடிவுகள் எடுப்பாங்க, வெளியிடக்கூடிய வாய்ப்புகளும் கூட இருக்கிறது. அப்போது அந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வதுன்னு சொல்லி அதற்கு அந்த தேர்தல் அறிக்கை என்ன செய்ய போகிறோம், எதெல்லாம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அப்புறம் அந்த தேர்தலுக்காக யாரெல்லாம் யாரோடு சேருவாங்க, யாரெல்லாம் யாரிலேருந்து பிரிவாங்கன்னு சொல்லக்கூடிய கூட்டணி விஷயங்கள் இதெல்லாம், அப்புறம் அந்த தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக அந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும், நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் நடக்கும். இதெல்லாம் நம்ம எந்த கிரகங்களை வைத்து எப்படி கணித்து சொல்லி இருக்கிறோம் அப்படின்றதை நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகம் இங்கே இருக்கும்போது இந்த பலன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்படித்தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது, குருமார்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், அதை வைத்து தான் பலன் சொல்கிறோம். அப்போ சொல்லும்போது அது ஜோதிடம் படிக்கக்கூடியவர்களுக்கும், அந்த ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்களுக்கும், எதிர்காலத்தில் இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது இந்த காலத்தில் இப்படி ஒன்று நடந்தது, அதனால் இப்படி நடந்தது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கும் நிறைய பேருதவியாக இருக்கும் அப்படின்றதுனால. இப்போது மார்கழி மாதம் தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வர்றதுனால தான் இது மார்கழி மாதம். அப்போ தனுசு ராசின்னு சொன்னால் அதற்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் குரு. குருவுடைய வீட்டிற்கு சூரியன் வரார். குருவுக்கு 2 வீடுகள் இருக்கிறது, தனுசு ஒன்று, மீனம் ஒன்று. அப்போ இந்த ரெண்டும் ஒரே மாதிரியாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. தனுசுன்னு சொல்லக்கூடியது தான் அந்த ராஜகுருன்னு நம்ம சொல்லுவோம்.
ஒரு ராஜாவுக்கு குருவாக இருந்து ஆட்சி பரிபாலனத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர், அதற்கு வழிகாட்டக்கூடியவர், வழி நடத்தக்கூடியவர், காலங்கள் எல்லாம் கணித்து கொடுக்கக்கூடியவர்கள், பிரச்சனைகள் வந்தா எப்படி சரி செய்யறது அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் பக்கபலமாக மந்திரி பிரதானி மாதிரியாக இருக்கக்கூடிய ஒருவராக இந்த குருவை நம்ம சொல்லலாம். அதனால அரசு சம்பந்தமான விஷயங்கள பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். 2வது அந்த தனுசுன்றது குருவுடைய வீடுன்னு பார்த்தோம். இதுல மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்கள் வரும். மீனத்தில பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி வரும். அப்ப இதை எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது கல்வி சம்பந்தமான விஷயங்கள் வரும் அப்படின்றத பார்த்தோம். இதுல கேதுவுடைய தொடர்பு இருக்கு. சூரியன் குருவுடைய வீட்டிற்கு வந்திருக்கார். அந்த சூரியனுடைய சிம்ம ராசியில கேது இருக்கார். அதனால ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ள வந்து அப்புறம் தான் அது நிவர்த்தி ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ஷன், அடுத்து ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சூரியன் மற்றும் செவ்வாயுடைய இணைவு ஏற்படுகிறது அப்படின்றதுனால இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். புதன், சுக்கிரன் இங்க சேர்றதுனால இது சம்பந்தமா மிகப்பெரிய ஆட்கள், மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு செல்வாக்குள்ள நபர்கள், மந்திரி பிரதானிகள், பெரும் வணிகம் செய்யக்கூடிய தொழில் அதிபர்கள் இவங்கெல்லாம் இதுக்குள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் குடிமகனுக்கு அவனுக்கான கல்வி, அவனுக்கான வழிபாடு இதற்கு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொன்னோம். கல்வி புதன், அப்புறம் வழிபாடுன்னு சொல்லக்கூடியது வந்து சுக்கிரன். சுக்கிரன் தான் சாஸ்திரங்களுக்கு உண்டானவர், கோவில் குளங்களுக்கு உண்டானவர். அவரும் இருந்து குருவும் பார்க்குறாரு. அப்போ குரு சுக்கிரனுடைய தொடர்பும் ஏற்படுகிறது அப்படின்றதுனால நம்ம இதை சொன்னோம். அப்போ இந்த மார்கழி மாதம் சொல்லும்போது கல்வி, அதுக்கப்புறம் ஆன்மீகம், கோவில், பூஜைகள், விழாக்கள், திருவிழா, பண்டிகைகள் இது சம்பந்தமா, அப்புறம் அரசாங்கம் சம்பந்தமா, அரசு அமைத்தல், தேர்தல், கூட்டணி அது சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமான நிகழ்வு எல்லாம் நடக்கப் போகின்றது. அதற்கான ஆரம்பம் ஏற்பட போகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த சூரியன் அப்புறம் 10ஆம் இடத்திற்கு வருவார். அதான் அந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய ஜீவனஸ்தானம். செவ்வாயும் அங்க வருவார், உச்சம் பெறுவார். அப்போ ஒரு ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கான ஆரம்பம், அதை நோக்கி செயல்படக்கூடியதெல்லாம் இந்த மாதத்துல இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் சிறப்பா நடக்கணும்னு சொன்னா, எல்லோருமே ஒரு அனுபவம் வாய்ந்த, நல்ல அனுபவம் பெற்ற, மிகச் சரியாக வழி நடத்தக்கூடிய, தர்மத்தையும் கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தரை ஆலோசகராக கொண்டால், தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக இப்போ ஒரு அர்த்த சாஸ்திரம் சாணக்கிய நீதி அவர் தான் ஒரு அரசாங்கம் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. அர்த்த அப்படின்னு சொல்லக்கூடியதில் அதில் இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறது. நமக்கு கீதையை அருளிய கண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்கார், கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறது. இது போன்ற விஷயங்களை துணையாக கொண்டு மேற்சொன்ன விஷயங்களை செய்தால், முடிவெடுத்தா மிகச் சிறப்பாக இருக்கும். மக்களுக்கும் நல்லது, முடிவெடுக்கக்கூடியவர்களுக்கு நல்லது, எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மார்கழி மாதத்துல அனுதினமும் ஒவ்வொருவரும் அதிகாலையில எழுந்து அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ சென்று மிக விசேஷமாக தனுர்மாத பூஜைகள் அனைத்தையும் செய்து இந்த மாதம் எல்லோருக்கும் சிறப்பா இருக்கும்னு சொல்லி பிரார்த்தனை செய்வோம்.